வணங்க மக்களே, பியாண்ட் த பாரோடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். அது வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்திலே சோயோன்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு நடந்து வரும்போது பின்னாடி யாங்மீன்னு ஒரு பொண்ணு கல் ஏற்றாறது மட்டும் இல்லாமல் சோயோனுடைய மண்டியில் போட்டு மண்டியை திறந்துடுறாங்க. சோயோனும் அதே இடத்துலையே மயக்கம் போட்டு விட அந்த சமயத்தில் உயிர் இருக்கான்னு யாங்மீ பார்க்கும்போது சோயோனுக்கு உயிர் இருக்குன்னு தெரிய வருது. அதில் அந்த கல்லை மட்டும் இவங்க எடுத்துக்கின்னு வண்டியில் போகும்போது இவங்க சிகரெட் பிடிக்கலாம்னு நினைப்பாங்க. லைட்டர் திடீர்னு உள்ளார வந்துடும். சரி லைட்டர் எடுப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சோன்னு இவங்க குனிய திடீர்னு என்னமோ ஒன்று இவங்க காரில் மோதிடுச்சு. அதை இவங்களே எதிர்பார்க்கல. சரி என்னடா அது காரில் மோதுச்சுன்னு பார்த்தா அது சோயோனுடைய பாடி தான். தலையில் இவங்க அடிச்சிருப்பாங்களே அந்த ஒரு கொலாப்ஸ்லாம் இது வரைக்கும் நடந்து வந்து கடைசியில் இவங்க காரில் ஆக்சிடென்ட் பட்டு இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தெரிய வர காலையில் ஹீரோயினிக்கு ஃபோன் கால் வருது. அதாவது இந்த மாதிரி யாங்மியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். யாங்மி அவங்க கிட்ட எதனாச்சும் கொஸ்டின் கேட்டால் அவங்க லாயரை பார்க்க சொல்லியிருக்காங்க. லாயரை அவங்க காங்ஹியோமின்னுடைய நேம் தான் சொல்லியிருக்காங்க. அதில் ஹீரோயினிக்கு கால் பண்ணி உங்களுக்கு யாங்மின்னு கூடிய ஒரு லேடி தெரியுமா, அவங்களுடைய லாயர் நீங்கள் தானன்ற மாரி போலீஸ்லாம் விசாரிக்க ஹீரோயின் இதுக்கு முன்னாடி யாங்மி பேரை கேட்ட மாதிரியே தெரியல. சரின்னு சொல்லிட்டு யாங்மி முன்னாடி நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு கேட்கறது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் தெரியுமான்னு கேட்கும்போது அந்த இடத்துல யாங்மியுமே உங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்கிறதுல எந்தவித ஆச்சரியமும் கிடையாது, கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்கிறாங்க. சரி நீ இவங்களுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி யாங்மீன்னு ஒரு பொண்ணை பார்த்துருக்கோமா, எனக்கு அவளுக்கு மிடில் ஸ்கூலில் எதனாச்சும் பழக்கம் இருந்திருக்கா, எனக்கு மிடில் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்களான்னு யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஹை ஸ்கூல் படிக்க கிடையாதான், ஹை ஸ்கூலில் ட்ராப் பண்ணியிருக்காங்களாம் அந்த யாங்மீன்ற பொண்ணு. அதை பற்றி இவங்க யோசிச்சுன்னு இருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு வந்தால் வீட்டில் ஹீரோவுடைய ஞாபகம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹீரோ கச்சிப் கொடுத்துருப்பாரு. அதை இவங்க பார்த்துட்டு நேற்று நடந்த விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. நேற்று கூட ஹீரோயினை பார்த்து சிரிச்சிருந்துருப்பாரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு இவங்க திரும்ப அந்த கச்சிப்பை நோந்து பார்க்குறாங்க. அதில் சென்ட் ஸ்மெல் அடிக்குதான்னு. கடைசியில் இதில் சென்ட் ஸ்மெல் அடிக்கலை. இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. சரின்னு இதெல்லாம் நமக்கு காமிச்சிட்டு அடுத்த நாள் இலூம் ஆஃபீஸில் ஜின்வு நடந்து வந்துன்னு இருக்காரு. அதை பார்த்த மின்ஜியாங் ஜின்வு கிட்டேருந்து அப்படியே தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதை ஜின்வு நோட்டீஸ் பண்ணிட்டாரு. எதுக்கு இவன் நம்மளை பார்த்த உடனே போகிறான்ற மாரி அப்படியே ஒரு மாதிரி வருத்தத்துலேயே ஹீரோ பக்கத்தில் போய் உட்கார ஹீரோவன் என்ன பிரச்சனைன்னு கேட்க அந்த இடத்துல அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற மாரி சும்மா நடிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா இது வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் டீம் டின்னர் போனது கிடையாது, இந்த வாட்டி நம்ம டீம் டின்னர் போவோமான்னு போது போன வாட்டி போகும்போது என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, நீங்கள் தான் அதிகமாக குடிச்சிங்களேன்னு போது அதெல்லாம் பத்தாது, இன்னும் ஒரு டீம் டின்னர் தேவை, நம்ம ஒரே ஒரு டீம் டின்னருக்கு தான் போயிருக்கோம், அதில் இன்னொரு டீம் டின்னருக்கு மின்ஜியாங்கோட போகணும்னு சொல்ல ஹீரோ மின்ஜியாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஜின்மும் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு வெளியே போக ஹீரோ அப்படியே சிரிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே டீம் டின்னரை அட்டன் பண்ணுறாங்க. டீம் டின்னர் நல்லா தான் போயின்னு இருக்கு. ஆனால் அதில் ஹோயோன் மட்டும் வருத்தமாக இருக்காங்க. ஹீரோயினையும் ஹோயோனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ஹோயோன் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே அவங்க அம்மா பிரச்சனை தானே, போன வாட்டி ஃப்ராடு கேஸுன்னு சொன்னாங்களே, இப்போது இவங்ககிட்ட 20 பில்லியன் வான் கிட்ட கேட்டிருக்காங்களா, அதாவது இவங்க அம்மா ஒரு பாய் ஃப்ரெண்டை டேட் பண்ணியிருந்திருக்காங்க, அது இவங்க நேமை சொல்லி தான் டேட் பண்ண மாதிரி தெரியுது. அவங்க அம்மாவுக்கு அதிகமாக பசங்களை பிடிக்குன்றதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருமா. அதே மாதிரி தான் புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் இவங்களுக்கு அவ்வளோ பணம் கிடையாது, லைஃப் சேவிங்ஸ்லேருந்து தான் எடுக்கணுன்ற மாரி இவங்க கொஞ்சம் வருத்தத்தில் பேச ஹீரோவை இதை தூரத்துலேருந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. கடைசியாக டீம் டின்னருமே ஃபினிஷ் ஆக எல்லாருமே அவங்க எடுத்து பார்த்து போயின்னு இருக்காங்க. ஹோயோனு போகலான்னு பார்க்கும்போது ஹீரோ திடீர்னு ஹோயோனு கூப்பிட்றாரு. ஹோயோனுக்கு எதுக்கு ஹீரோ கூப்பிட்றாருன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனால் ஹீரோ ஹோயோனுக்கு சில ட்ரெஸ்ஸை கிஃப்ட் பண்ணுறாரு. அதாவது இவங்களுடைய ட்வின் சிஸ்டர்ஸ்க்கு வாங்கி தரதா சொல்கிறாரு. அதாவது அந்த 7 வயசு குழந்தைங்களுக்கு வாங்கி தரதா சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கம்பெனிலே சில லோன்ஸ்லாம் இருக்கா, அந்த லோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்றதுனால உங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கிடைக்கும், அதெல்லாம் அந்த லோன்ஸ் மூலயமா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும்னு சொல்ல ஹோயோனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஹீரோ கிட்ட வேறு தேங்க்ஸ் சொல்ல ஹீரோ பரவாயில்லன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜின்வு வந்து மின்ஜியாங்கோட வீட்டுக்கு வந்திருக்காரு. மின்ஜியாங் எதுக்கு இங்கே வந்த, நீ முன்னாடி வீட்டுக்கு போனா இந்த இடத்துல இவர் எனக்கு குடிக்க தண்ணி வேணும் அதான்ற மாதிரி சொல்ல சரி நான் உங்களுக்கு தண்ணியை தரேங்க இப்பயாச்சும் போகும்போது திடீர்னு ஜின்வு அவங்க கையை பிடிச்சி உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாமல் நான் உன்னை லவ் பண்ணுறேன் இதுக்கான தீர்வு வேணும்னு போது அந்த இடத்துல இவங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொன்னால் பரவாயில்லன்னு சொல்கிறாரு. என்னால் இதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுன்னு சொல்கிறாரு. நான் உன்னோட பெரிய பொண்ணு, நீ என்னோட சின்ன பையன், 10 வயசு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு திடீர்னு கிஸ் கொடுத்துட்றாரு. அப்படியே ரெண்டு பேருக்குள்ளே அந்த கிஸ் ஆழமாகுது. கொஞ்சம் நான் அதை ஃபீல் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஆழமாக கிஸ் கொடுக்குற மாரி காமிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல ப்ரிசனில் நமக்கு யாங்மியை காமிச்சா ஆக்சுவலி உங்கள் பேர் யாங்மி கிடையாது, இவங்க பேர் தான் சோயோன். ஆக்சுவலி இப்போதைக்கு சோயோனுன்ற பொண்ணு தானே இவங்க கொலை பண்ணதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய நேமே சோயோன். அந்த பொண்ணோட பேர் சோய் சோயோன்னா இவங்க பேர் கிம் சோயோன். ரெண்டு பேருக்கு ஒரே நேம் தான் இருந்திருக்கு. அதால் என் நேமை வச்சுன்னு இருக்கிற ஒரு பொண்ணு இங்கே இருக்கக்கூடாது, அதுவும் டாப் ஸ்டூடெண்ட்டாக வேறு இருக்குன்ற மாரி இந்த பொண்ணை புள்ளிலாம் பண்ணியிருப்பாங்க. கண்ணெல்லாம் சிகரெட் வச்சுருப்பாங்க இந்த யாங்மின்ற பொண்ணுக்கு.
அதெல்லாம் ஒரு மாதிரி யோசிச்சு இந்த பொண்ணு எழுந்திருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு டார்ச்சர்லேருந்து மீண்டு வராமல் செகண்ட் இயர்லேயே இவங்க ஹைஸ்கூலை விட்டு ட்ராப் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட டாப் லெவலான ஒரு ஸ்டூடெண்ட். ஆனால் இவங்க கிம் சோ யோன்னு ஒரே ஒரு பேர் வச்சுருக்கிறதுக்காக அந்த சோய் சோ யோனுன்ற பொண்ணு இவங்களை ரொம்பவே காயப்படுத்தியிருக்காங்க. அடுத்த நாள் ஜின்வோ எப்பயும் போல் மின்ஜியாங்கோடைய வீட்டிலேருந்து எழுந்திருக்காரு. மின்ஜியாங் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதா அந்த இடத்துல பாட்டிலில் போட்டு போயிருக்கு. சரி, நான் அவங்கள எக்ஸசைஸ் பண்ணும்போது நேற்று நடந்த விஷயத்தை தான் யோசிச்சுன்னு இருக்காங்க. நேற்று 2 பேருக்குள்ளார டீப்பான கிஸ் நடந்திருக்குமே, அதை யோசிச்சுன்னு நான் எதுக்கு அப்படி பண்ணேன், எனக்கு என்ன பைத்தியமான்னு சொல்லிட்டு இவங்களும் இதுக்கப்புறம் ஜின்வோவை பார்க்கவே கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினி யாங்மி கிட்ட அவங்க ஸ்டோரியை கேட்டால் யாங்மி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க மிடில் ஸ்கூலில் ஒரு டாப்பான ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்களா, ஆனால் சோயோன்னு ஒரே ஒரு பொண்ணுக்கு இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதா, அந்த பொண்ணு அதிக ஆட்களை வச்சு புள்ளி பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரி கெட்ட கனவு வருதான், இவங்களால ராத்திரி முழுக்கவே தூங்க முடியலன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டதாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க இந்தமாரி ஹை ஸ்கூலுக்குமே போயிருக்காங்க. ஃபஸ்ட் இயர்லேயுமே ஒரு டாப்பான ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஆனால் செகண்ட் இயரை கண்டினியூ பண்ணாமல் செகண்ட் இயர்லேயே ட்ராப் அவுட் ஆனதாக சொல்ல, அதெல்லாம் கேட்டு ஹீரோயினி வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தெரியுமா நான் அதே கேள்வியை கேட்டால் அந்த இடத்துல இவங்க நல்லா தெரியும், நீ கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருன்ற மாரி இந்த இடத்துல இவங்க சொல்லி போயிடுறாங்க. எப்பயும் போல் ஆஃபீஸில் ஜின்வு மிஞ்சி அங்கே பார்க்கலான்னு வராரு. ஆனால் மிஞ்சி அங்கே ஆஃபீஸில் இருக்க கிடையாது. எங்கே போனாங்கன்னு இவரு ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ மற்ற ஆட்களோடு பேசின்னு இருக்காரு. அதாவது இப்போதைக்கு ப்ளூ ஸ்டோன்னு ஒரு கம்பெனியை பற்றி போன எபிசோடில் பார்த்தோம். லீன்றவருடைய மொத்த கம்பெனியுமே ஆக்குப்பை பண்ணுறதா பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இப்போதைக்கு சியாங் ஷோல்னு ஒரு ஆளை பார்த்துன்னு இருக்கோம்ல, அதாவது நாயோனுடைய பிளேஸில் இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருந்தார், அவருக்கு இதுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு தெரிய வருது. அதை பற்றி இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கேன். ஹீரோனி எலும் ஆஃபீஸ்க்குள்ளார சந்தோஷமாக ஃபோன் பேசின்னு வரும்போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க ஹீரோனி மேலே காஃபி கொட்டுற மாரி இருக்க, அதை திடீர்னு ஹீரோ வந்து தடுத்துடுறாரு. ஹீரோ மேலே அந்த காஃபி ஊற்றிக்கிச்சு. ஹீரோவும் அதை பெருசாக கண்டுக்கல. பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா சோயோனுடைய அம்மா தான். நீ எவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா ஒரு கொலைகாரிக்கு பதிலாக வாதாடுவேன்ற மாரி அவங்க கத்த. அப்போ தான் ஹீரோயினுக்கு இந்த லேடி யாருன்னே தெரியுது. அதாவது இந்த லேடியும் அவங்க அம்மாவும் பேசுகிற விஷயத்த இவங்க பார்த்துருந்துருப்பாங்க. அதை பற்றி ஹீரோயினி யோசிச்சு பார்க்குறாங்க. இன்னொரு சைடு ஹீரோயினி யாங்மின்னு ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அந்த பொண்ணுக்கு புள்ளி நடந்த விஷயத்தையுமே ஹீரோயினி மிடில் ஸ்கூல்லே பார்த்துருந்துருக்காங்க. ஆனால் ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அதை ஈஸியாக கடந்து போயிட்டாங்க. கொஞ்சம் வழிகள் இருந்தாலும் ஹீரோயினி எதுக்கு பிரச்சனைன்னு அதை விட்டு தள்ளி போயிருக்காங்க. இப்போ தான் ஹீரோயினிக்கு யாங்மி யாருன்னே புரியுது. அந்த இடத்துல ஹீரோவுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்காம அந்த இடத்த விட்டு வேகமாக போகிறது மட்டும் இல்லாமல் கிம் சோயோன் அந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே, அதாவது அந்த புள்ளி கேஸில் மாட்டின பொண்ணு, அவள் இப்போதைக்கு அவள் ஐடென்டிட்டியை மாற்றி யாங்மேன்ற பேரில் வாழ்ந்துன்னு இருக்கா. அது உங்களுக்கு தெரிய மாட்டுறாங்க. நீங்கள் அந்த சோ சோயோனுன்ற பொண்ணுடைய கேஸை எடுத்ததுனால இங்கே எவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்களான்ற மாரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க சிஸ்டரை வேறு டிசபிலிட்டி இருக்கிறதுனால இவங்க ஆன்ட்டி கிட்ட தந்துருப்பாங்களே, அதெல்லாம் அவங்க அம்மாவை மொத்தமாக திட்டிட்டு அப்படியே அவங்க யாங்மியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல யாங்மியுமே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சோசோயோனுன்றவங்களுக்கு என்னுடைய நேம் சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா என்னுடைய நேம் கிம் சோயோனா இருந்துச்சு. 2 நேமே ஒரே மாரி இருக்கிறதுனால என்னை ஓவராக டார்ச்சர் பண்ணாங்க. டே பை டே அது நடக்க ஆரம்பிச்சிச்சு. என்னால் தாங்க முடியல. எனக்கு போக போக அது மென்டல் இல்னஸாகவே மாறிடுச்சு. என்னால் ராத்திரி கூட தூங்க முடியல. எல்லா ராத்திரியுமே நைட் மேர்ஸ் வருதுன்ற மாதிரி இவங்க ஒரு மாதிரி அவங்க வழிகளை சொல்லின்னு இருக்க. அது ஹீரோயினுக்கு புரியுது. கடைசியாக யாங்மி ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு மர்டர் சார்ஜில் தானே இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இவங்க நாட் கில்ட்டி, அதாவது இவங்க பண்ண விஷயத்துக்கு கில்ட்டியே இல்லைன்ற மாதிரி தான் ரோல் ப்ளே பண்ண சொல்கிறாங்க ஹியரிங்கில். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அதை பண்ணுறதா சொல்கிறாங்க. சரின்னு அப்படியே இவங்களும் நடந்து போயின்னு இருக்காங்க. நடந்து போகும்போது தான் ஹீரோ கிட்டேருந்து மெசேஜ் வருது. ஹீரோ தான் அந்த காஃபியை தடுத்து வந்திருப்பாரு. அதில் ஹீரோ நல்லா இருக்காரான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இவங்க ஹீரோவை போய் பார்க்க ஹீரோ நல்லா இருக்கிற விஷயம் தெரிய வருது. இப்போ தான் இவங்க யாங்மியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாங்மிக்கு சின்ன வயசில் நடந்த கொடுமைகள், அவங்களுக்கு நடந்த அந்த சித்திரவதைகளை சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை இவங்க எடுத்துக்கிறதா சொல்ல ஹீரோ சரின்னு ஒத்துக்கிறாரு. அதே சமயத்தில் இதான் ஹீரோயினுடைய ஃபஸ்ட்டு கிரிமினல் கேஸாக இருக்க போகுது. அதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஹீரோயினி பாஸ்ட்டில் அவங்க அம்மாவோட காரில் வந்து வந்துருப்பாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினி அவங்க அம்மா இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது தான் அந்த சோயோன்னு ஒரு பொண்ணை பார்த்தல, அதாவது கல்லால் அடி வாங்கி இறந்து போயிருப்பாங்களே, அந்த பொண்ணு திடீர்னு கார் முன்னாடி வந்து விழ எதனாச்சும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு இவங்களும் அவசரமாக இறங்கி வந்து பார்த்தா அந்த பொண்ணு நான் போலீஸ்கிட்டலாம் கம்ப்ளைண்ட் தர மாட்டேன், எதனா நினச்சி பயப்படாதீங்கன்ற மாரி அந்த இடத்துல இவ கொஞ்சம் திமிராக பேசிட்டு போகிறா. சின்ன வயசில் கூட அவ்வளோ திமிரு. சரின்னு சொல்லிட்டு அவன் நடந்துட்டு போக சரின்னு இவங்களும் அப்படியே அந்த பொண்ணுடைய ஃபோன் கீழே இருக்கும். அதை எடுத்து பார்த்தா திடீர்னு மெசேஜ் வரும். அதில் யாங்மீன்ற அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைகள் மொத்த இருக்கும். அந்த யாங்மீன்ற பொண்ணை டெய்லி கொடுமை பண்ணுற விஷயங்கள்லாம் ஃபோட்டோ அது இதுன்னு அமிச்சு கேலியாக சிரிச்சுலாம் இருந்திருப்பாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாக அந்த சோமியோனுடைய அம்மாவை பார்க்குறாங்க. சோயோனுடைய அம்மாவை பார்த்து இந்த விஷயங்களை சொல்லி இவங்க கேஸ் போட போகிறதா சொன்னால் அந்த இடத்துல அந்த லேடி சரியான கேடியாக இருக்குமோ அந்த லேடி என்ன சொல்லுதுன்னா இவங்கள பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஹீரோயினியோடைய படிப்பை கெடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின்
ஹீரோயினால் இதுக்கு மேலே லாயராக மாற முடியாத மாதிரி சம்பவம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இவங்க மிகப்பெரிய பணக்காரங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி படிக்கக்கூடிய ஸ்கூலில் வேறு சோயோனுடைய அப்பா சேர்மேனாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஹீரோயினியோட வாழ்க்கை பாதிக்கக்கூடாதுன்னு டோட்டலாகவே இந்த விஷயத்த ஹீரோயினுடைய அம்மா மூடி மறைச்ச மாதிரி தெரியுது. அதை நமக்கு காமிக்க இன்னொரு பக்கம் நாயோன் ஜூன் ஒரு ஆள் கூட இருக்காங்க. ஜூன்ற ஆள் நாயோனுக்கு நூல் போட்டுன்னு இருக்காரு. அதில் நாயோனுமே அவர்கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேச அப்படியே இவங்க 2 பேரும் பெட்டுக்கு போகிறமே காமிக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் போனாங்களா, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு திரும்ப கோட் சீனுக்கு வரும். இது ஃபஸ்ட் இயரிங் தான். அதெல்லாம் ஃபஸ்ட் இயரிங்கை ஈஸியாக ஹீரோயினி சூப்பராகவே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபஸ்ட் இயரிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஹீரோயினிக்கு மோட்டிவேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு உங்கள் பெஸ்ட்டை அழகாக காமிங்கன்னு சொல்ல சரின்னு ஹீரோயினியும் இன்னும் யாங்மியோடைய கேஸை பற்றி செக் பண்ணால் இவங்க அம்மா ஒரு ஃபைல் அமைச்சிருந்துருப்பாங்க. அந்த ஃபைலை ஹீரோயினி ஓப்பன் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஷாக்காக அந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஹீரோயினி மிஞ்சி அங்கே பார்க்க போகிறாங்க. மிஞ்சி அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிருந்துருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அங்கே உட்காந்து பேசின்னு இருக்கும்போது திடீர்னு பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு கஸ்டமருடைய காஃபியை ஒரு மேலே கொட்டிடுவாங்க. அதில் அந்த கஸ்டமருமே அந்த பொண்ணு போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு. உனக்கு அறிவே இல்லையா, பார்த்து வர மாட்டேன் போது நீங்களும் தான் பார்த்து வரல, இதில் 2 பேருடைய தப்பும் தான் இருக்குது, நீங்கள் எதுக்கு என்ன மட்டும் குத்தம் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல, நீங்கள் தான் ஒழுங்காக நடந்திருக்க வேண்டியதுன்ற மாரி சொல்கிறாங்க. சரி பெருசாக எதுக்கும் ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு தேவையான காஃபியை வாங்கி தரேன்னு சொல்ல திடீர்னு அந்த இடத்துக்கு மிஞ்சி அங்கே வரது மட்டும் இல்லாமல் எப்படியோ பேசி அந்த ஆளை அமுச்சு வைக்கிறாங்க. கடைசியாக மிஞ்சி அங்கே வெளியே வரும்போது அம்மான்ற மாரி இந்த பொண்ணு கூப்பிட்றாங்க. மிஞ்சி அங்கோடைய பொண்ணு தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு கால் பண்ணலாமான்னு கேட்க இவங்களுக்கு சரின்னு சொல்கிறாங்க. நம்பரை தந்தால் தானே கால் பண்ணேன், அதில் நம்பர் வேணும்னு சொன்னால் அந்த இடத்துல அம்மாவாக இருந்தாலுமே இவங்க பிஸ்னஸ் கார்டை தான் எடுத்து தராங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் கார்டை இந்த பொண்ணு பார்க்குறேங்க. நான் ஆனால் உங்களுக்கு அதிக வாட்டி கால் பண்ண மாட்டேன்ற மாரி இந்த பொண்ணு சொல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு போக இதை தூரத்துலேருந்து ஹீரோயினையும் பார்க்குறாங்க. நாயோன் ஆஃபீஸில் இருக்கும்போது ஜூன்ற ஆளை பற்றி தான் யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா ஜூன்றவர் நாயோனுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்திருப்பார், ரொம்பவே நூல் விட்டுருந்துருப்பார். அதெல்லாம் இந்த பக்கம் நாயோனுக்கு தெரியுது. அதெல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூப்பிடுன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பேன். சரின்ட்டு ஜூவுமே ஒரு ஆளை பார்க்க போகிறாரு. இவருடைய பேர் ஹான்றது. இவர் சியாங்ஷோலுடைய ரைட் ஹேண்ட் மேனுன்னு சொல்கிறாங்க. இவருமே எதனாச்சும் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு ஜூ கிட்ட கேட்டால் ஜூ எந்த ஃபோட்டோவுமே எடுக்கலன்னு சொல்கிறாரு. அப்படியே ஃபோட்டோ எடுத்தாலும் நாயோன் அதை டெலிட் பண்ணுறாங்கன்னு சொல்ல அந்த இடத்துல இந்த ஹான்றாலுமே இவனை அசிங்கமாக திட்டி விட்டு அப்படியே வெளியே போடான்னு அனுப்ப இவனுமே வெளியே போகிறான். இதை தூரத்துலேருந்து ஹீரோ பார்க்குறாரு. ஹீரோ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு பார்க்குறாரு. அந்த இடத்துல ஹீரோ முன்னவே எச்சரிக்கை பண்ணியிருப்பார் நாயோனுக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா சங்சியோல் இந்த இடத்த விட்டு நாயோனை திரும்ப அனுப்பலான்னு சொல்கிறாரு. ஏன்னா சங்சியோலுக்கு ஒரு சில விஷயங்கள் முடிக்க வேண்டியதாக இருக்கான். அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சவொடனே நாயோனை கட் பண்ணி விட்டுருவாரான். அதில் பற்றி சொல்ல அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்னு நாயோன் கேட்டால் அதுக்கு பதிலாக அவர் சில மென்ஸை உங்ககிட்ட அனுப்புவார். அதாவது சில சின்ன அட்டார்னிஸ் அனுப்புறது மட்டும் இல்லாமல் அந்த அட்டார்னிக்கும் இந்தமாரி நாயோனுக்கு ஒரு நூல் போட்டு விடுவார். அதைப்படி தான் ஜூ அமைச்சிருக்காங்க. சிம்பிளாக WMA வேலையை பார்க்குறாங்க. அதை பற்றிலாம் ஹீரோ சொல்லி எதுக்கும் சேஃபாக இருங்க நாயோனை பாஸ்ட்டில் எச்சரிக்கை பண்ணேன். ப்ரெசென்ட்டில் வந்தால் செகண்ட் ஹியரிங் நடக்குது. அந்த இடத்துல அதிக பாசிட்டிவ் அந்த சோயோனுன்ற பொண்ணு பக்கம் தான் இருக்குது. யாங்மி பக்கம் பெருசாக பாசிட்டிவ் இல்லை. அதில் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட சில வீடியோ ஃபுட்டேஜ்லாம் இருக்குது. அதுக்காக யாங்மி கண்ணை மூடணும், அவங்க காதில் ஹெட்செட் வைக்கணுன்ற மாதிரி எல்லாத்தையுமே பக்காவாக சொல்லி இவங்க சில வீடியோ ஃபுட்டேஜ் போட்டு காமிக்கிறதா சொல்கிறாங்க. இது வரைக்குமே யாங்மிக்கு சில புல்லிஸ்லாம் நடந்துச்சுல, அதை மொத்தத்தையுமே முன்னாடி பிக்சரில் போட்டு காமிக்கிறாங்க. அதெல்லாம் ஜட்ஜுமே பார்த்து வருத்தப்படுறாரு. அந்த இடத்துல நடந்த மொத்த கொடுமையான புல்லிஸுமே இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் யாங்மியோடைய சில சந்தோஷமான மூமெண்ட்லாம் போட்டு காமிச்சு அந்த மொத்த கோர்ட்டுமே வேறு மாரி மாற்றிடுறாங்க. கடைசியாக ஜட்ஜுமே யாங்மிக்கு 1 வருஷம் ஜெயில் தண்டனைன்னு சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் ஹீரோயினி இந்த ஹியரிங்கை அவங்க அம்மா பார்க்குற விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் காமிச்சிட்டு இது மொத்தத்துக்குமே ஹெல்ப் பண்ணது ஹீரோயினுடைய அம்மான்னு தெரியுது. ஹீரோயினுடைய அம்மா தான் இந்த புல்லிஸ் ஃபோட்டோவில் ஹீரோயினிக்கிட்ட தந்துருந்துருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோயினியும் நீங்கள் எதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு கேட்டுருந்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த அம்மா தான் யாங்மியோடைய ஃபீஸை ஹீரோயினிக்கிட்ட தந்திருக்காங்க. ஏன்னா யாங்மியால் ஃபீஸ் கட்ட முடியாது. இதை ப்ரோபோனோ கேஸாக எடுக்கலான்னு பார்த்தாலும் ஹாங்டோயோன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் இந்தமாரி ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் பண்ணதுனால அவனை ரிட்டையர் பண்ணிட்டாங்க. அதனால் இவங்களால ப்ரோபோனோ கேஸ் எடுக்க முடியாது. அதில் யாங்மியோடைய ஃபீஸை ஹீரோயினியோடைய அம்மா தான் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹீரோயின் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்ற விஷயத்தையும் ஹீரோயினிக்கிட்ட சொல்ல ஹீரோயினிக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் வருது. அப்படியே ஹீரோயினி அந்த அழகான பிளேஸ்க்கு போகிறாங்க. எலுவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோமே எதனாச்சும் ஆச்சான்னு கேட்கும்போது அந்த இடத்துல இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் எனக்கு புரியுது, நீங்கள் உண்மையாலுமே நல்ல லெக்சரராக இருக்கீங்க. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களை நான் தேர்ந்துட்டேன். நீங்கள் சொன்னது மூலியமாக தான் நான் எல்லாத்தையும் பண்ணேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீங்கள் உருவாக்குறதுல யார் கிரேட்டஸ்ட் மாஸ்டர் பீஸ்ன்னு கேட்டால் அந்த இடத்துல ஹீரோ ஜின்வூன்னு சொல்ல அதை கேட்டு ஹீரோயினி வருத்தமாகறாங்க. திடீர்னு ஹீரோ கங்க்யோமின்னு சொல்ல
அப்போ தான் ஹீரோயினி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே ஹீரோவும் ஹீரோயினியும் ஒருத்தர் பார்த்து அப்படியே அழகாக ஸ்மைல் பண்ணுறதோட இந்த எபிசோடை டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்னும் 2 எபிசோட் தான் இருக்குது. அதை கூடிய சீக்கிரம் பார்த்துடலாம். இதேமாதிரி நான் உங்களை வேற ஒரு தன்னால் ஆசமான சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன் கைஸ்.